இந்தியா முழுமைக்கும் விற்பனையாகக்கூடிய கல் பக்கத்து மாநிலங்களில் விற்பனையாகக்கூடிய ஒரு கல் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசு தடை போட்டு வச்சிருக்குது. அவங்களுடைய டாஸ்மார்க் எல்லாருக்குமே டாஸ்மார்க்ல இருந்து ஏதாவது உதவி தொகை கொடுக்காங்களோ அமைப்புகளுக்கு நான் குற்றஞ்சாட்டேன். மிகப்பெரிய வலுவான அமைப்புகள், சாதாரண எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, பெரும் முதலைகள் இருக்காங்கல்ல, மாவட்டங்கள் தோறும் பெண்களை உருவாக்கி அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சிகளை கொடுத்து பெண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி விட வேண்டும். இயற்கை எனக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளை தந்து விடு. இங்க நடக்கக்கூடிய சாதிய ஆணவ கொலைகளுக்கு என்னன்னா, இவங்க ஆராய்ச்சியில இறங்கிட்டு ஏல நம்ம பாண்டியர்ல நம்ம சேரர்லன்னு இளம் பிள்ளைகளை, நாம் தமிழர்ல, அதாவது இன்னைக்கு பேசுற அந்த அரசியல் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி பெரியார் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பெரியாருக்கெல்லாம் அவர் பெரியார் ஒன்னும் பெரியார் அந்த காலகட்டத்திலே சமத்துவபூர்வம்னு ஒண்ணு கொண்டு வந்தது. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சமபந்தின்னு ஒண்ணு சாப்பிட்டது. யாரும் ஏற்றத்தாழ்வுல எல்லாம் ஒன்னா தான் சாமி கும்பிடுன்னு சொன்னது. எல்லாரும் ஒன்னாதான். சரி, நாச்சியால் குயிலி நாச்சியால் பனை தொழிலாளர்களுக்காக ஒரு மாநாடு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க. பனை தொழிலாளர் அப்படின்றப்ப அதில் கல் சம்மந்தப்பட்ட விஷயமும் வருது. கண்டிப்பாக கல் இங்கே தடை செய்யப்பட்ட ஒன்று இந்த மண்ணுக்குள்ளார அப்படின்னு. பக்கத்தில் கேரளா மற்ற மாநிலங்களில் நிறைய இருக்குது. அது தொழிலாளர் நலன் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு இயற்கை உணர்வு அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு நேர் எதிராக அது மட்டுமே தடை செய்யப்பட்டதாக இருக்குது. நீங்கள் அந்த போராட்டத்தை நடத்துனீங்கன்ற அடிப்படையில் பனை தொழிலாளர் நலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்துனீங்க மாநாடு. தீர்வாக அந்த கல் வர்த்தகம்ன்றது வெளிப்படையாக அரசு ஏற்றுக்கணும் அப்படின்றது மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய சிக்கல் இல்லை என்னை பொறுத்த மட்டும். கல் தடை என்பது ஒரு மாநில அரசு கொண்டு வந்த ஒன்று. அப்போ இங்கே மத்திய அரசு ஒன்று இருக்கிறது. மாநில அரசுட்ட உயர் நீதிமன்றம் இருக்குது, மத்திய அரசுட்ட உச்ச நீதிமன்றம் இருக்குது. இங்கே கல் சார்ந்த வேலை செய்கிறவர்கள், பனை தொழில் செய்கிறவர்கள், இன்னைக்கு ஒரு சிலர், ஐயா நல்லுச்சாமி அவர்கள் தொடர்ச்சியாக கல்லுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை பண்ணுகிறார். நான் நல்லுச்சாமி ஐயா உட்பட எல்லாருக்குமாக இந்த மாநாட்டை நான் நடத்தி முடிச்சு அதில் நான் கண்டெடுத்தது என்னன்னா, இவர்கள் என்னை பொறுத்த மட்டும் நல்லுச்சாமி ஐயா தீவிரமாக உறுதியாக போராடுறாங்க. அதில் நான் வாழ்த்துறேன். தம்பி பாண்டியன் பனேரிங்கிறவங்க ஒருத்தவங்க, அவங்க கல் இறக்கி விற்கவே தொடங்கிட்டாங்க, அவங்களையும் நான் வாழ்த்துறேன். மற்றவர்கள்லாம் பனையை தங்களுடைய விளம்பர பொருளாக மட்டுமே பாவிக்கிறாங்க. எப்படின்னா, பனையை பற்றி பேசினா ஒரு ஈர்ப்புங்கிற மாதிரி பாவிக்கிறாங்களே ஒழிய, கல் தடையை நீக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, சரியான திறன் கொண்ட ஒரு வாதிடக்கூடிய ஒரு வழக்காடுநரை கொண்டு நீங்கள் அதை நடத்தும் போது அதில் வென்றலாம். அப்போ இங்க தமிழ்நாடு அரசுக்கு அடிபணியாத ஒரு கூட்டம் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இன்னைக்கு நம்ம தம்பிங்க நிறைய பேர் திறன் கொண்ட வழக்கறிஞர்களாக வந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பையங்க தான் வராங்க. இப்போ நம்ம அந்த வலுவில் இல்லை, அந்த வழக்குக்கு செலவழிக்க வேண்டிய தொகை என்று ஒன்று இருக்கு. நம்மளும் அந்த பனை சார்ந்து மட்டுமே நம்ம நகர்ந்துகிட்டு இருந்துட்டோமோ, இதுக்குள்ள ஒரு ஒரு குழுவை உருவாக்கி அதை நம்ம தயார் பண்ணிப்போம். நம்ம பனையையும் தாண்டி பல விடயங்கள்ல நம்ம பகிர்ந்தோம். இன்னொன்று, இங்க இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பனை சார்ந்த தொழில் ஆதி காலத்துல செய்த ஒரு கூட்டம் இங்க இருக்குல்ல, அதுல மிக முக்கியமான ஆள்கிட்டலாம் நான் கூப்பிட்டு பேசுறேன். இதை நம்ம தடையை நீக்கணுமே, நம்ம செஞ்சிடலாமே, இதுக்கு வழி இருக்குத. ஏன்னா இது ஒன்றும் இந்திய அரசுடைய தடை சட்டம் இல்லை. இந்தியா முழுமைக்கும் விற்பனையாகக்கூடிய கல், பக்கத்து மாநிலங்களில் விற்பனையாகக்கூடிய ஒரு கல் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசு தடை போட்டு வச்சிருக்குது அவங்களுடைய டாஸ்மார்க் விற்பனைக்காக. நீங்க ஏன் அதை தடையை நீக்க மறுக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசுகளை எதிர்க்கிறதுக்கு அவங்க வருமானத்தோட வாழக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க விரும்பலை. இந்த பிரச்சனை பண்ணா இது வருமோ அப்படின்னு போல. மற்றபடி இந்த கல் தடை என்பது நாங்கள் இப்போ ஒரு சின்ன முன்னெடுப்பு மறுபடியும் பண்றோம். அடுத்த மாதம் நம்ம பனை தேசிய திருவிழாவுக்கு தேதிலாம் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் நிறைய நடத்துறோம். அதே இடம் திருநெல்வேலி தரவையில ஒரு பெரிய பனங்காடு இருக்குது, அதுலதான் நடத்துறோம். மிக முக்கிய தீர்மானமாக அதுல சின்ன பிள்ளைங்களை ஒரு 21 பேரை தம்பிங்களை உருவாக்கி உடனடியாக நம்ம அதை வழக்கா மாற்றி தடையை நீக்கணுங்கிறதுல நான் அந்த முன்னெடுப்புக்கு இருக்கிறோம். ஆனா இது வழக்கே அல்ல, இது ஒரு சாதாரண விஷயம். அந்த பனை தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட இந்த வழக்கை நம்ம தடையை நீக்கிடலாம். ஏன்னா மத்திய அரசுகிட்ட போய் நீங்க முறையிடும் போதோ, மத்திய அரசின் மூலமாக நீங்க ஒரு வழக்கை கொண்டு போகும்போதோ, முதல்ல உயர் நீதிமன்றத்துல போடுவோம், அவங்க தள்ளுபடி பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது
நமக்கு மேற்கோள் காட்ட பல பல மாநிலத்துல மாநிலங்கள் அனுமதிக்கிறப்ப ஏன் அங்க இல்ல ஒரே நாட்டுக்குள்ள? மற்ற மாநில முதல்வர்கிட்ட கூட ஒவ்வொரு நீங்க எங்களுக்காக நீங்க பேசுங்க, எங்களுக்காக நீங்க ஒரு கடிதங்கள் கொடுங்க, தப்பு இல்ல, நமக்கு காரியம் முக்கியம் அப்படின்னு முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்ல. யாரும் அதுல அக்கறை நான் வந்து அமைப்பெல்லாம் பெருசா வைக்கல. நம்ம வந்து நகர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலியல் போராளி தானா. அப்ப என்னையால் அதை செய்ய முடியாத போது நான் நிறைய பேர்ட்ட பேசுறேன், இதை செஞ்சிருவோமே, நீங்க இது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன்னு கேட்கும்போது, உதவி பண உதவிலாம் கேட்கல, இதை நீங்க முன்னெடுத்துருங்களேன், நீங்களே பேர் வாங்கிக்கங்க, கல் தடையை நாங்கள் நீக்கினும், நீங்களே பேர் எடுத்துடுங்கன்னா, இங்க மிகப்பெரிய வர்த்தகம் வந்து டாஸ்மார்க்ல இருக்கு. அதனால நிச்சயமா எந்த ஆள வரக்கூடிய அரசு வாக்குறுதி கொடுத்தாலும் டாஸ்மார்க்கை எடுக்காது. ஆனா அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, இவங்க ஏதாச்சும் இவங்களும் செய்ய தயாரா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் மக்கள் மத்தியில் தானே பேசுறோம், எல்லாருக்குமே டாஸ்மார்க்ல இருந்து ஏதாவது உதவி தொகை கொடுக்காங்களோ அமைப்புகளுக்கு நான் குற்றஞ்சாட்டுறேன். மிகப்பெரிய வலுவான அமைப்புகளுக்கு, சாதாரண எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல, பெரும் முதலைகள் இருக்காங்கல்ல, இந்த தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் தீர்மானிப்போம்னு சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் ஏன் இந்த கல் தடைக்கு புரியுது எங்க சொல்றேன். அப்போ நான் உங்களுக்கும் ஏதாவது உதவி தொகைகள் வழங்குகிறாங்களா? அந்த உதவி தொகையை வழங்கி நீங்க டாஸ்மார்க்குலாம் நீங்க போராட்டம் நடத்துங்க. ஆனா வழக்க நீங்க போராடுறீங்க, தினமும் டாஸ்மார்க் வழக்கை ஏன் கொண்டு போல? இதான் என்னுடைய கேள்வி. என்னன்னா, நானே கிட்டத்தட்ட 27 டாஸ்மார்க் கடைகளை மூடுறது காரணமா இருந்திருக்கேன். எங்க கிராமத்துல ஒரு பெரிய கடை இயங்கிட்டு இருந்துச்சு. என்ன செஞ்சாலும் காவல்துறை என்னை கைது பண்றதுலே மிக குறியா இருந்துச்சு. அன்னை காலகட்டத்தில் ஒரு 300 பெண்கள் எங்க பகுதிகளில் 50 பவுன் 100 பவுன் நகை போட்டு வந்தவங்க கூட பித்தாளை போட்டிருக்காங்க இந்த குடியினால. அப்போ நீ இதை செய் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், கூட நின்னுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், வழக்கெல்லாம் வராது, வழக்கு வந்தா நான் பார்த்துக்கலாங்க. முத நாளே என்னை கைது பண்ணி என்னை தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. நான் சார்ந்த அமைப்பையும் கூட கூட்டிகிட்டு போறோம். ஒரு 300 பெண்களை திரட்டியாச்சு. நான் வரமாட்டேங்கிறது காவல்துறை கொஞ்சம் அயர்வா இருக்குது. நான் அங்க சரியா 11:20 வந்த உடனே காவல்துறை முழுமையா வந்து சேர்ந்துட்டு, அம்மா நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க போராடவே இல்லைங்க, நாங்க யாரு போராடுறோம்னு சொன்னோம்? போராடவே இல்லை. ஆணுக்கு பெண் சமம், அவங்களும் குடிக்கிறாங்க நாங்களும் குடிக்கிறோம்னு சொல்லி நாங்க அந்த 300 பேரையும் வரிசையில் நிறுத்தி முதல்ல நான் போய் 105 ரூபாய் கொடுத்து அந்த சாராயத்தை வாங்கிட்டு அந்த இடத்துல அவங்ககிட்ட இருந்து ரசீது கேட்கறேன், விலைப்பட்டியல் ரசீதை கொடுங்க. அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், அங்க ஒரு பிரச்சனை பண்றோம். அப்போ வரிசையில இருந்து பெண்கள் சாராயம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அன்னைக்கு அந்த கடையை மூடிட்டாங்க. இது நாங்க செய்யறோம்ல. இப்படி ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகளை நம்ம அமைப்பு, நம்ம சார்ந்திருந்த அமைப்பு அடைச்சதுல ஏன் நீங்க அதை வழக்கா கொண்டு போகல? இது என்னுடைய, நாங்க போராட தயாரா இருக்கோம், நாங்க எல்லாம் செய்ய தயாரா இருக்கோம். அப்போ நீங்க ஏன் அமைப்புல முக்கியமான இருக்கக்கூடியவங்க, அமைப்புடைய வழக்கறிஞர் பாசறைகள் இந்த வேலைகள்லாம் செய்யல? இந்த விஷயங்களை கொண்டு போன பிறதான் நம்ம சரி வேண்டாம் நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நம்ம வெளியே வந்தோம். அதனால இந்த பனை தேசிய வெளியே வரீங்க, நாம் தமிழர்ல வெளியே வரோம். அதுக்கு பிறகுதான் உலக தமிழ் அரசியல். ஆமா, அது முதல்ல பதிவு செய்யப்படாமல் ஒரு நீண்ட காலமா உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பு பத்தி நிச்சயமா ஒரு வார்த்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்க எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே ஜெயலலிதாவை தவிர மீது எல்லா அரசியல் கட்சிகளிலுமே பெண்கள் மகளிர் பாசறையில தான் இருக்காங்க. பெண்கள் அமைப்புக்குள்ள தலைமை பொறுப்பு கூட வேண்டாம், சாதாரண கட்டமைப்பில் முக்கிய பொறுப்புல பெண்கள் இல்லை. அப்படிங்கும்போது நாங்க நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறிய போது தம்பிங்க எல்லாரும், அக்கா உன் தலைமையில் தான் இந்த கட்சி ஆரம்பிக்கணும்னு நான் என்ன சொன்னேன்னா, என்னைய வைக்காதீங்க, இந்த சமூகம் ஒரு பெண்ணை தாயாக, தமக்கையாக, மகளாக, மருமகளாக, பாட்டியாக, அம்மாவாக, மாமியாராக, சின்ன வீடாக ஏற்றுக்கொள்ளும், தலைவரா ஏற்றுக்கொள்ளாது. ஒண்ணு. இன்னும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் இதுக்கு சரி வராது. அவரும் தமிழ் தேசியம் தான் பேசினா, இவரும் தமிழ் தேசியம், இவங்க தான் பேசுவாங்களோங்கிற அந்த கேள்வி வரும்னு சொன்னேன். ஆனா தம்பிங்களுக்கும் அண்ணனுங்களுக்கும் என் மீது இருந்த மிதமிஞ்சிய பாசத்தால் என்ன தலைவரா போட்டு அந்த அமைப்பை தொடங்க நகர்த்த முடியல. அப்போ நான் அங்கே எப்பவுமே நான் என்ன சொல்றேன், நீ ஏன் என்ன மகளிர்னு சொல்ற? நீ ஏன் என்ன மகளிர்னு சொல்ற? இந்த நிலத்தை நாங்கள் ஆண்டவர்கள், நாங்கள் அடிமைகள் ஒருபோதும் கிடையாது. இந்த பெண்ணிய விடுதலைங்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பெரிய நிலப்பரப்புல நான் வந்து அண்ட வெடிப்புல ஒரு பறை உருவாகி அந்த பறையிலிருந்து அவ யாரோட இணைந்து எங்களை பெற்றாளன்னு எனக்கு தெரியாது. நீங்க இங்கிலாந்துக்காரன் வந்து சொன்ன ஆதாம் ஏவாளை தான் எல்லாரும் சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த அண்ட வெடிப்பில் இயற்கையின் விதியில் உருவான ஒரு பெண் இந்த தமிழ் சமூகத்தையும் உலக சமூகத்தையும் ஆந்தத்தை உருவாக்குறா. அப்போ நான் உருவாக்கும் இடத்தில் இருக்கிறேன், எனக்கு அதிக அறிவு இருக்குது.
ஒரு பெண் காதலிச்சா அவளை தடுக்கவே முடியாது. ஆண் காதலிச்சா நீங்க தடுத்துடலாம், அம்மா அழுதாலே அவன் விட்டுருவான். ஆனா ஒரு பெண் எவ்வளவு தீவிரமா தான் அந்த திருமண உறவுக்குள்ள கடந்து கொலை பண்ணுன்றவா. அப்போ ஒரு விஷயத்தில் நாங்க தீவிரத்தன்மை உள்ளவர்கள். எங்களையா நீங்க மகளிர் பாசறையில அடக்குகிறீர்கள், எங்களுடைய திறன்களை வெளியே கொண்டு வர நீங்க வாய்ப்பு தர மாட்டேங்கிற இந்த எண்ணம் எப்போதுமே இருந்தது. தேசிய தலைவன் மீது ஈர்ப்புக்கு அதிக விஷயமே ஆணுக்கு பெண் சமமாக அதிகார மையங்களிலிருந்து அரசியல் தலைமையிலிருந்து எல்லா இடத்துலயும் எங்களை சம வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய திறன் அறிந்த ஒரே மனிதன் தேசிய தலைவன் தான். பெண்ணின் திறன் அறிந்த ஒரே ஒரு மனுஷன் தேசிய தலைவன். நீங்க பாதிக்கு பாதி சீட்டை கொடுத்தலாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு அதிகார மையங்கள். நான் 10 மாவட்டம் கட்டமைக்க திறன் உண்டவா, 10 மாவட்டங்கள் என்னால கட்டமைக்க முடியும். நீ எப்படி என்ன மகளிர் பாசறை கட்டமைக்க சொல்ற? மகளிர் பாசறை எதுக்கு உருவாக்கப்படுதுங்க? மகளிர் பாசறை வேலை என்ன? தலைவர் வரும்போது ஆரத்தி எடுக்கிறது, ஜெயிச்சு வரும்போது மலர் தூவுறதுதான் நடக்குது. எங்களையா நீங்க கும்ப மரியாதைக்கு பயன்படுத்துறீங்க? வேண்டாம். அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். இல்ல, பெண்ணிய விடுதலை வேற மாதிரி ஆயிட்டு. அங்கத்துக்குள் இருந்தவளை பாரதி சொன்னார், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நீ அதுவே நான் தவறுங்கிறேன். பாரதிக்கு முன்பு நாங்கள் படிக்கவில்லையா? பாரதியார் பிறக்கிறதுக்கு முந்தி நாங்க படிக்கலையா? அப்ப எங்களுடைய பாட்டிகள் ஔவையார், காக்கை பாடினியார், இவங்க எல்லாம் யாரு? எங்களுடைய குயினியம்மா யாரு? குறவஞ்சி குயினியம்மா இருக்காங்க, எயினியம்மா இருக்காங்க, இவங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்படின்னா நான் அடுப்பூதியது மிகப்பெரிய விஷயம். என் அடுப்பங்கரைக்குள் என் அரசியலை கட்டி வைத்திருந்தேன். அதான் உண்மை. ஆளுமைகளா இருந்தோம் நாங்க, இந்த நிலத்தை ஆண்டோம். இங்கு தேங்காய்பட்டினத்தில் பிறந்த செம்பவளம் 60 மந்திரிகளோடு கொரியாவை சென்றடைந்து கொரியா நிலத்தை வென்று கொரியாவின் மன்னனை திருமணம் செய்து கொரியாவை ஆண்ட வரலாறு இன்னைக்கு பேசு வரலாறு. அப்போ நான் மிக தீவிரமா ஒரு விஷயத்துக்கு, பொருளாதாரம் என்பது முற்றிலும் வேறு. ஒரு பெண் பொருளாதாரத்தை உடனே கூட அடைந்து விடலாம் இந்த சமூகத்துல. பெண்ணிய விடுதலை என்பது வேற மாதிரி போயிட்டு, குறைந்தபட்சம் பெண்ணிய விடுதலை எதுல நிக்குன்னா, உங்களுடைய உடைகளையும் உங்களுடைய முடி அலங்காரத்தையும் பெற்றுக்கொள்வதில் முடிஞ்சு போயிட்டு. பெண் விடுதலை கேட்டு எங்க நிக்கிறோம்னா, ஆணினுடைய உடைக்கு அடிமையாய் நின்றுட்டோம், அவனுடைய அலங்காரத்துக்கு அடிமையாய் நின்றுட்டோங்கிற அந்த இது இருந்தனால இந்த தமிழ் சமூகத்துல லகுவா இருக்குங்கிற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். எதை எடுத்தாலும் இது லகுவா இருக்கு, வெறுக்கிறேன். லகுவா இருக்கிற எல்லாமே ஆபத்தானதுதான். நீ லகுவா எதெல்லாம் நினைக்கிறியோ, எதெல்லாம் இயல்பா உனக்கு கிடைக்கிறது, அது சிறப்பானதா இருக்கு. சிறப்பான பொருள் கடினமா தான் இருக்கும். குறைந்தபட்சம் நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த ஆடை ஒரு பெண்ணை மரியாதையை பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கும் இருக்குது இந்த சேலை. ஆனா இது லகுவானதல்ல. இதை நாங்க கொண்டு போற விதம் கொஞ்சம் கடினமானதுதான். ஆனா அது கம்பீரத்தை கொடுக்குது. இது உங்களுக்கு வேற எதுக்கும் கொடுக்குதானே இல்லை. அப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது யாருமே முயற்சி பண்ணாத ஒரு விஷயத்த முயற்சி பண்ணு சொல்லி உலக தமிழ் அரசியல் ஒரு விஷயத்த நான் கையில் எடுக்கிறேன். சரியான கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு விஷயம். ஒரு பெண் கணவர் இறந்து போனாரு, நம்மகிட்ட வராங்கடா தங்கச்சி திருமணம் பண்ணிக்கடா, திருமணம் பண்ணிக்க, தப்பே கிடையாது. நீ திருமணம் பண்ணிக்க. நீ திருமணம் பண்ணாம ஒரு மின்சார கட்டணம் கட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீ கொடுக்கும்போது கூட அவங்களோட உன்னை இணைத்து பேசக்கூடிய சமூகம் இது. நீ திருமண வாழ்வுகள் கடந்து போயிருன்னு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வழிகாட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, மாவட்டங்கள் தோறும் பெண்களை உருவாக்கி அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சிகளை கொடுத்து பெண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி விட வேண்டும். இயற்கையை எனக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளை தந்து விடு இன்னும் கேட்கிற இடத்துல தான் இருக்கிறேன். ஆனா இதற்கிடையில் தமிழ் சமூகத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதையும் நான் செய்ய தயாரா தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இந்த உலகத்தமிழ் அரசிகளுடைய நோக்கம், நாங்கள் ஆதிகள், நாங்கள் இந்த நிலத்தை ஆண்டவர்கள், மீண்டும் நாங்கள் இந்த நிலத்தை, நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் ஆண்டுகிட மாட்டேன். ஆனா எனக்கு பின் தலைமுறை வந்து ஆளட்டுமே. என் பேத்தினா இங்க பிறக்கிற பிள்ளை, அது சரியான கட்டமைப்பு. அந்த அமைப்புக்கு எனக்கு அப்புறம் என்னுடைய நேரடி வாரிசுகள் யாருமே மகளிர் அப்படின்னு தனியா கட்டமைப்புகளை சுருக்கிடாதீங்கன்றீங்க. எங்களை மகளிருக்குள்ள விடாதங்க. என்னன்னா இதையும் அதான் என்னச்சுல, நீயே தலைவர், நீயே பொருளாளர், நீயே மாவட்ட செயலாளர், நீயே எல்லாமே நீதான். விமானம் வரைக்கும் ஓட்ட தெரிஞ்சு துப்பாக்கி எடுத்து எதிர் நின்று நீ சுட்டுட்ட. 35 கிலோ வெடிமருந்தை சுமந்து சென்ற என்ன அங்கே இருக்க நீ திறனை விட பெரிய திறன் வேணும். இவ்வளவு பெரிய ஆளுமைகள் பெண்கள்ல இருக்கும். அப்போ இதை உருவாக்குறோம். இதுல வந்து எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள், மருமக்கள், என்னுடைய பேத்திகள் வரைக்கும் யாருமே இந்த அரசியல்ல தலைமைக்கோ மாவட்ட பொறுப்புக்கோ கூட வர முடியுதான் பைலா. பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரடி வாரிசுகள் வரக்கூடாது. அப்போ இந்த களம் மாறுது. இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு பெண்ணை தேர்வு செய்து இங்க கொண்டு வருவேன்.
இப்படி ஒரு சிறந்த திட்டமிடலோடு நான் செய்ய நினைத்ததை உருவாக்குனேன். அவ்வளவுதான். இதில் கொண்டுட்டு வரீங்க. ஆமா. இறுதியாக அதில் வந்து ஒரு குறிப்பாக தென் மாவட்டம் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, தென் மாவட்டம்னாவே வாய் பேசியதை விட அருவா பேசியது அதிகம்னு சொல்லுவாங்க பேச்சுவாக்கில். கண்டிப்பா. சாதிய மோதல்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் இதுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் தேசியத்தை அது மட்டுப்படுத்துகிறதா அப்படின்ற கேள்வி இருக்கு. கண்டிப்பா. சாதி பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சாதின்றது ஒரு கூர்மைப்படுத்தப்படுது, அதுவே முனத்திட்டு அதுவே வந்து ஒரு பகையாக்கி அதன் மூலமான ஒரு மோதல் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அங்கே நீங்கள் களப்பணியில் நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருக்கேன், உங்களுக்கு இன்னும் அனுபவம் நிறைய இருக்கும். இதுக்கு தீர்வு என்ன? இது இந்த சாதிய மோதல் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியத்தை இது பின்னுக்கு தள்ளுது. கண்டிப்பா. இது வந்து சாதிய மோதல்கள்னால தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் அடையவே முடியாத இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய 13 வயதுகளில் சாதியம் இந்த அளவுக்கு பேசு பொருளா இல்லை, சாதியம் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பொருளா இல்லை, சாதியம் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஒன்னடியாவே சாப்பிட்றோம், திருமண வீடுகளுக்கு கூட நாங்கள் போய் வர, ஆனால் சாப்பிட்றதில்ல அந்த அளவுக்கு இருந்தேன். ஆனால் இது வந்து போட்டி பொறாமை சண்டைகளா இல்லை. அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்கிறோம், நாங்கள் அங்கே வேலைக்கு போகிறோம், அவங்க எங்கிட்ட வேலைக்கு போகிறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இணக்கமான ஒரு உறவு தான் தென் தமிழகத்தில் இருந்து. ஆணவ கொலைகள் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆணவ கொலைகள் பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் இப்போ தான் ஒரு சில ஆணவ கொலைகள் உருவாகுது. முந்தி எப்படின்னா ஒரு சமூகம் கடந்து திருமண உறவு பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைய சேர்த்துக்கிட மாட்டாங்க, அந்த அந்த மகளையோ மகனையோ சேர்த்துக்கிட மாட்டாங்களே தவிர அவங்கள கொலை பண்ணுறது, அவங்கள இது பண்ணுறது, அவங்கள நிர்மூலமாக்குற எண்ணங்கள் ஒரு சமுதாயத்துக்கு அங்கே வரல. பின்னாளில் என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் வந்து மூவேந்தரின் நாங்கள் 4 வேந்தரின் வாரிசுகள்ங்கிற எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய சாதிய அமைப்புகள் வரலாற்றை தேடுகிறோம் என்று. நான் என் வரலாற்றை தேடிக்கிட்டு எங்கள் அண்ணன் ஏகலைவன் அண்ணனை, நீங்கள்லாம் பாண்டியர் வாரிசுல, நீங்களாம் சேரர் வாரிசுல, நீங்களாம் சோழர் வாரிசுல, இது வந்து இன்னும் பேசு வரல, வெளியே வரல. நான் தான் ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருக்கேன். இங்கே நடக்கக்கூடிய சாதிய ஆணவ கொலைகளுக்கு என்னன்னா, இவங்க ஆராய்ச்சியில இறங்கிட்டு, ஏல நம்ம பாண்டியர்ல நம்ம சேரர்ல நீ இளம் பிள்ளைகளை, நாம் தமிழர்ல நாம் அனைவரும் மூவேந்தர் 4 வேந்தர் வாரிசுகள்ல, இந்த உலகத்தில் முதல் தோன்றிய இந்த மொழிக்கு நம்ம அவ்வளவு பேரும் இந்த 286 சாரியின் சொந்தக்காரங்க சொல்லி கொடுக்காம, இல்ல நம்ம பாண்டியர் கோட்டை, சோழர் கோட்டை, சேரர் கோட்டை. இப்ப நான் வந்து இயல்பாக தடிக்காரம் கோணம்ங்கிற இடத்துல உள்ள வேணாட்டை சேர்ந்த பிள்ளைகள் நாங்க பாண்டிய நாட்டுக்குள்ள வாரோம். இது எங்களுடைய பூர்வீக வரலாறு. அப்படி பார்த்தா நான் சேர நாட்டை சேர்ந்தவள் தான். நாளைக்கு மலையாளின்னு சொல்லுக்கு வசதியா இருக்கு சொல்லட்டு. அப்போ 300 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம சேர நாட்டுல இருந்து இங்க வாரோம். நான் என் பிள்ளைகள்கிட்ட நம்மலாம் சேரர்கள் அப்படின்னு சொன்னா என் பிள்ளை இன்னொருத்தர், அப்ப நம்ம அவங்கெல்லாம் சேரர்கள் இல்லை, நாங்க சேரர்கள்ங்கிற எண்ணம் என் பிள்ளைக்கு உருவாகும். இது என்ன ஆகும்னா, வளரும் பருவத்துல கல்லூரிகளை நாங்கெல்லாம் பாண்டியர்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நாங்கெல்லாம் யார்ல, இப்படி சின்ன சின்னதா வரக்கூடிய அந்த உரசல்கள் தான் ஒரு கட்டத்துல அருவாள் பேசும் இடத்துக்கு நகருது. முந்தி இந்த அளவுக்கு அருவாலாம் பேசல. நான் சொல்றேன்ல, முந்தி காலகட்டங்கள் எனக்கு நீங்க 51 வயது ஆகுது, இந்த அளவுக்கு வெட்டுலாம் அங்க இல்ல. இன்னைக்கு இந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள் இப்போ எப்படின்னா, பாண்டியர்களை கிட்டத்தட்ட ஒரு 4 சமூகம் தேடுது ஒரு பாண்டியரை. ஆனா பாண்டியர் என்றாலே பண்டைய நாடு, பண்டுவம், பழைய நாடு, அதுல இருந்து தான் இதெல்லாம் கிளைத்து. இந்தியா முழுக்க பாண்டியன் தான். அப்போ இந்த பாண்டியர் தேடல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பாண்டியரை தேடி ஒரு குழுலாம் போய் சேர நாட்டில் திருவங்காதூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க சேரர்களே கிடையாது, அவங்க நம்பூதிரிகளுடைய வாரிசுகள். அவங்க சேர நாட்டை ஆக்கிரமிப்பு பண்றாங்க, நாங்களே வெளியிட போன்றோம். அந்த காலகட்டம் நம்மலாம் தமிழர்கள்ட்ட இருந்து நம்பூதிரிகள்கிட்ட ஆட்சி போது அவங்க இன்னைக்கு பிரிட்டிஷ் காலகட்டங்கள்ல அவங்க தான் அரசர்களா தெரியுறாங்க. இன்னைக்கு அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய பாண்டிய சின்னம் பொறித்த அந்த பொக்கிஷங்களை நீதிமன்றமே அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு குழு பாண்டியர்களை தேடி போய் அவங்க கிட்ட, அவங்க நீங்க தான் பாண்டியர்கள்னு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வருது. இன்னொரு குழு போது நடுகள்ல 2 மீன் இருக்குது, நம்ம தான் பாண்டியருங்குது. இதுவரை யாருமே பேசாத ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பேசுறேன். இப்ப நான் நாளைக்கே எனக்கு காணொலி போட்டு என் வரலாற்றுலாம் வேற மாதிரி பேசுவாங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையாகவே தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு மிக மிக முக்கியமான, நீங்க கொலைகளை பாருங்க, பெரியாளை யாரையா விட்டுறாங்களா? பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கல்லூரிகள் வரைக்கும் கொலை நடக்க காரணம் 13 வயதுல அவனுக்கு சொல்லப்படுது, நம்ம தாண்டா பாண்டியரு, இவங்கெல்லாம் பாண்டியர் இல்லடா,
ஒரு சாதி தாய்லாந்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க, ஒரு சாதி ஆந்திராவில இருந்து வந்துச்சுதான். இதெல்லாம் எங்க தேடி ஏன்னா கால்டுவல் காலத்து எழுத்துக்களை இவங்க ரொம்ப நம்புறாங்க. கால்டுவல் எழுதிட்டு போனார்ல ஒரு எழுத்து, அதை இவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு அதான் வரலாறுன்னு இல்ல. நம்ம தமிழர்கள் ஒரே இப்ப என்னே மாதிரி தமிழ் சமூகத்துல இன்னும் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அண்ணனை மாதிரி எங்க சொந்தக்காரங்கள் ஆள் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அரசு நமக்கு வேற ஒரு சாதி சான்றிதழ் கொடுத்துருக்கு. உருவம் மட்டும் எப்படி ஒன்னடியா இருக்கு. இதை விட கூடுதலா போய் தென் மாவட்டங்கள்ல 7 சாதிக்கு ஒரு சாஸ்தா இருக்கு, 5 சாதிக்கு ஒரு சொலமாடம் இருக்கு, 4 சாதிக்கு ஒரு சாத்தான் இருக்கு. அங்க ஒன்னடியா தான் கும்பிடுறாங்க. அப்ப என்ன செய்யணும், அப்ப எதுக்கு எப்படி எல்லாருக்கும் நமக்கு எப்படி ஒன்னடியா வந்துச்சுங்கிற அந்த புரிதல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம இந்த சாதிய அமைப்புகளை நடத்துகிறவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக எங்கள் பகுதிகளில அந்த பாண்டியத்தையும் சேரத்தையும் சோளத்தையும் கூர்த்தேற்றோன்னு சொல்லி பிள்ளைகள் மனதுல விஷத்தை வளர்த்து, பாண்டியர்னு சொல்றவனுக்கு முதுகு எலும்புது, பாண்டியர் இல்லைன்னு சொல்றவனுக்கு கோபம் எலும்புது. இது பகையா நிக்குது. இதுதான் தென் தமிழ்நாட்டுல. அப்ப இதுக்கு முடிவு எப்படி வரும் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் தான்ப்பா, இந்த தமிழ் சமூகத்துல இத்தனை பேரும் ஒண்ணுதான், நீ விளையாட தமிழ் குடி மட்டும்தாங்கிற ஒரு விஷயத்த அதான் நான் நிறைய பேசுறதுல தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லிருங்க. தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டு சட்டநாதன் அறிக்கையில கொஞ்சம் திருத்தங்கள் இருக்கு, அதை பண்ணி இவர்கள் அனைவரும் தமிழ் குடி அணி போட்டுட்டு பொருளாதார அடிப்படையில் எங்களுக்கு பட்டியல கொண்டு வான்னு சொன்னா அன்னைக்குதான் எங்க சாதி கொலை முடிவுக்கு வரும். அது வரைக்கும் முடிவுக்கு வராது. நல்லது. கடைசியா ஒரு கேள்வி, பொதுவா தென் மாவட்டங்கள்ல நீங்க இருக்கிறீங்க, அந்த ஒரு குறிப்பா ஒரு கேள்வி. ஐயா வைகுந்தர் கடவுளாக பார்க்கறாங்க, போராளியாவும் பார்க்கறாங்க, நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல நான் அவரை கடவுளா பார்க்க, நம்மளை விட்டு கடந்தவர் தான். ஆனா அவங்க அவரை அவதாரமா காட்டுறாங்க. ஐயா வைகுந்தர் ஒரு அவதாரமா அவரை அவதாரமா காட்டுங்க. அவர் ஒரு போராளி. உண்மையிலே இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகத்துல சம்பந்தித்து தொழில் பந்தின்னு ஒண்ணு வைக்கிறார். எல்லா சமூகத்தையும் ஒன்னடியா கூட்டி எல்லாரும் ஒரே இடத்துல, அதாவது இன்னைக்கு பேசுற இந்த அரசியல் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பெரியார் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பெரியாருக்கெல்லாம் அவர் பெரியார் ஒன்னும் பெரியாரு அந்த காலகட்டத்திலே சமத்துவபூர்வம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சமபந்தின்னு ஒண்ணு சாப்பிட்டது. யாரும் ஏற்றத்தாழ்வுல எல்லாம் ஒன்னாதான் சாமி கும்பிடுன்னு சொன்னது. எல்லாரும் ஒன்னாதான் குளிக்கணும் குடிக்கணும் ஒரு கிணற உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படி இருந்த ஒரு பெரிய புரட்சியாளர். நீங்க எப்படி அதை பாக்க தெய்வமா பார்க்கிறீங்களா இல்ல போராளியா? நான் தமிழர் மெய்யியலின்படி இப்ப எங்க அப்பா இறந்து 6 ஆண்டுகள் ஆயிட்டு. இப்ப எங்க அப்பா எனக்கு இறை. எங்க அப்பா நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க. நம்ம மாவீரர்களை வணங்குறவன் அப்பா இறைதான். ஆனா ஐயா வைகுண்டரை வள்ளலார் போல ஒரு அவதாரமா ஒரு கடவுளா பார்க்கலாம், தப்பு இல்ல. இப்ப வள்ளலார் ஒரு இறையா பாக்குறோம், நம்ம அவர் இறைதான் பாக்குறோம். பல பெருந்தத்துவத்தை கொடுத்துருக்காரு. புல்லுக்கு கூட உயிர் இருக்குன்னு சொன்னவர் அவர். அப்போ அதே போல ஐயா வைகுண்டர் இறைதான், அதை நான் மாற்றேன். ஆனா அவர் அவதாரம் அல்ல. இது நான் தர்க்கம் பண்றாங்க, அவர் அவதாரம் அல்ல. ஏன்னா இறைனா ஒரு பெரும் தத்துவத்தை கொடுக்குது, அது மறைந்து போகுது. ஆனா சொல்லுது, நீ போய் பாரு அந்த கண்டில நீதான் இறைன்னு நம்மளை இறையாக்கிட்டு போகுது. ஆனா இவங்க அதையுமே மடைமாற்றி அப்படியே அதை ஒரு அவதாரம், கிருஷ்ணருடைய 10வது அவதாரமா அதுக்கு உருவம் கொடுத்து அப்படி இந்துத்துவாவுக்கு எதிராக உருவாக்கிய ஒருவரை, இந்துத்துவாவின் கல்கி அவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த கலிநீசனுடைய அந்த மன்னன், அதெல்லாம் வரலாறு. ஆனா நான் பாத யாத்திரைக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த மன்னனுடைய கொடுங்கோலுக்கு எதிராக புறப்பட்டு அனைத்து சமூகத்தையும், அந்த 18 சமூகத்தையும் ஒன்றிணைத்து போராடிய ஒரு முத்துக்குட்டி ஐயாவை நீங்க இறையா மாற்றுங்க, இறையா வணங்க ஏற்றுக்கொள்றான். ஆனா நீங்க 10வது அவதாரம் அவரை கொண்டு எந்த இந்துத்துவா ஒன்ன சட்டை போடாதங்கிற விஷயத்துல எனக்கும் சில குளறுபாடு இருக்கு. ஆனா தோல் சீலை இல்ல, இன்னைக்கு கேரளாவுல தோல் சீலை இல்ல, அவங்க சட்டையோட முண்டோட இருக்காங்க. நம்ம கூடுதலா தோல் சீலை கேட்டோம். அப்போ அந்த தோல் சீலை உனக்கு இல்ல, நீ தெருவுல நடக்க கூடாது, நீ என்னைய பார்க்க கூடாது, நீ கீழே எனக்கு எதிராக வரக்கூடாதுன்னு சொன்ன அதே இந்துத்துவாவின் வர்ணாசிரம தர்மத்தை எந்த இந்துத்துவா கொடுக்குதோ அந்த இந்துத்துவாக்குள்ள கொண்டு போய் அவரை 10வது அவதாரமா நீங்க சேர்க்கிறீங்க. இவங்க 10வது அவதாரமா சேர்த்ததுனால்தான் பின்னடைவு. தென் மாவட்டத்தை தாண்டி அது வட மாவட்டத்துக்குன்னு வரல. இந்த 10வது அவதாரமா சேர்க்காமல் அவரை ஒரு இறையாக, ஒரு புரட்சியாளனாக, ஒரு போராளியாக வடிவமைத்திருந்தா இன்னைக்கு உலகம் கொண்டாடும் ஐயாவை. அதே அவர் சொல்றாரு, எதுக்கு நாம விட்டாரு, இறந்த பிறகு வைகுண்டம், நான் உயிரோடு இருக்கும் போதே வாழும் போதே நான் சொர்க்கத்துல வாழ்றேன், இந்த நிலம் சொர்க்கம்னு சொல்லியிருக்காரு. இவங்க பாய்தான் பேசுவாங்க, இந்த நிலம் சொர்க்கம், நான் வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்றேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவரே அரசன் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு, கலிநீச துண்டு கட்டக்கூடாதுங்க.
முண்டு கட்ட சொல்றார். அப்போ அவர் ஒரு மனிதனாக பிறந்து ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து திருமண உறவு கொண்டு அவர் மறைகிறார். அப்போ அவரை நீங்க இரையாக்கணும், தப்பு இல்ல. நான் இப்ப நானே சொல்லுவேன், என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அம்மாவுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அம்மா இறந்து போனா என்னை இறைய கும்பிடுங்க அப்படின்றோம். கன்னி வழிபாடுடைய தமிழ் சமூகம், கன்னி வழிபாடு, மூத்தோர் வழிபாடு தமிழ் சமூகம். ஆனா அவரை அவதாரத்துக்குள்ள கொண்டு விட்டு இவங்க அவருடைய வரலாற்றை சிதைத்து விட்டார்கள். இன்னைக்கு பாருங்களேன், ஐயா கோயில்ல கண்ணாடிக்கு ஒரு வேலை சாத்தி அதுக்கு ஒரு துண்டை போட்டு மாலை போட்டு அதை ஒரு உருவ வழிபாடா மாத்திட்டாங்க. சப்பரம் எடுக்கிறது என்னெல்லாமோ பண்ணி முழுக்க ஒரு இந்து கோயிலுக்கு நிகராக பேரை கூட மாத்த தொடங்கிட்டாங்க. அப்ப இதன் வாயிலாக தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்கு நான் என்ன சொல்றேன், சொந்தங்கள்லாம் எல்லாரும் சொந்தம் தான். அங்க இருக்கக்கூடிய அங்க பல சாதி இருக்கு, எல்லாமே எனக்கு சொந்தம் தான். சொல்றேன்னா, ஐயா வைகுண்டர் என்பவர் ஒரு போராளி, ஒரு சமத்துவ பெரியார், சமத்துவத்தின் தலைமகன் அவர்தான். இன்னைக்கும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த முத்திரை கிணறுன்னு சொல்றோம், எல்லா சமூகம் ஒன்னா நின்று குளிக்குது. குடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த தண்ணியை கோரி நீ யார் இல்ல, எல்லாம் ஒன்னா நின்று குளிக்குது, ஒன்னா போய் வணங்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க 10 அவதாரத்துக்குள்ள அடக்குறத நிச்சயமா இதுக்கு ஒரு புரட்சி வரும். 10 அவதாரத்துக்குள்ள அவர் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு புரட்சி இந்த நிலத்துல வரும். ஏன்னா தமிழர் அடையாளத்துல அவர் ஒரு அடையாளமா நான் பாக்குறேன், அவரை இறையா பாக்குறேன். அவதாரம் இறை வேறு, அவதாரம் வேறு. அவதாரம் என்பது புராணத்தில் சொல்லப்பட்ட கதை, அதை வணங்குறவங்க நீங்க வணங்க, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா ஐயா வைகுண்டரை இறையாக மட்டுமே பார்க்கும் தமிழ் சமூகம் அவதாரத்திற்குள் விரும்பலங்கிறது உண்மை. அதனாலதான் அதை யாரும் கண்டுகிடல. ஏன்னா ஐயா வைகுண்டரை இந்துவா இருக்கவரும் பார்க்கலாம், இஸ்லாமியராகவும் வணங்கலாம், கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம். ஏன்னா அவர் சமத்துவத்துக்கு உரியவர். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, இந்து சமய அறநிலைத்துறை வரைக்கும் ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு வந்தாச்சு. இது எப்படி நம்ம பாக்குறோம், நீங்க அவதாரத்துக்குள்ள கொண்டு போனீங்க. அதனால இந்து சமய அறநிலைத்துறை வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. அப்பவும் நான் சொல்றோம், இது தேவையே இல்லை. நீங்க அவரை சமத்துவ போராளியா நம்ம கொண்டு போயிருந்தோம்னா, இரையாக்கி இருந்தோம்னா இது வந்திருக்காது. அப்போ நீங்க அதை அவதாரத்துக்குள்ள கொண்டு போகவே இந்து சமய அறநிலைத்துறைக்குள்ள அவர் இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு இப்போ விடுதலை வாங்க வேண்டிய கட்டாயத்துல நாங்கெல்லாம் இருக்கோம். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கோம்ல. இன்னைக்கு இந்த சென்னை மாநகரத்துல நீங்க எனக்கு இந்த கேள்வியை முன் வைக்கிறீங்க. என்னை பொறுத்த மட்டில் ஐயா வைகுண்டர் என்பவர் இறை மட்டுமே, அவர் அவதாரம் அல்ல. நல்லதுமா, நிறைய தகவல்கள் பேசியிருக்கீங்க. நடப்பு அரசியல்ல ஒரே ஒரு கேள்வி, திராவிட ஆட்சி, திராவிட கட்சிகள் அப்படின்றது மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஒரு மாற்றாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரும் அந்த பழைய திராவிட மாடல்ல கொள்கைகளை சிலது எடுத்துட்டு தான் வந்திருக்கிறாரு. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாற்றத்தை நான் ஏமாற்றமா தான் பாக்குறேன். ஆனா ஒரு அரசு அமைஞ்சிட்டு எப்போதுமே மக்களை குறை சொல்வதுல போராளிகள் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மாற்றத்துக்கு ஓடணும், ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசணும், தெருவா பேசணும். ஆனா மக்களுக்கு புரியும் விதத்துல நம்ம இன்னும் பேசல, அது உண்மை. அதை ஒத்துக்கொள்ள வேணும். நம்ம தோத்துட்டோம், நம்ம தோத்து நின்றால் கூட, அவங்க வென்றுட்டா கூட, அப்போ அவங்க மட்டும் செஞ்சாங்களான்னு சொன்னா அவங்களுக்கு இருந்த முகம் வேற, அது ஒரு கவர்ச்சிகரமான முகம். நம்ம சொல்றது புதிய தத்துவம். நம்ம எடுத்து வைக்கிறது என்னன்னா, உலகத்துல ஒரு இன அரசியலை எடுத்து வைக்கும் போது அது அவ்வளவு எளிதில் வெகுஜனத்தால ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னொன்னு, இந்த தமிழ் சமூகம் பல சமூகங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நிலப்பரப்புல இருக்கும்போது நம்ம மணிக்கு ஒரு தரம் இல்ல, நிமிடத்துக்கு ஒரு முறை நம்முடைய அரசியலை மக்களிடம் கடத்தி கொண்டே இருந்திருக்க வேண்டும். தேர்தல் காலத்திலும் போராட்ட காலத்திலும் மட்டும்தான் நம்ம மக்களை சந்திக்கிறோம். நான் வெளிப்படையா சொல்றேன், தேர்தல் நம்ம வரோம். ஆனா அது இருக்கட்டும், அது சொன்னோம்னா இப்ப 2 பேருக்குள்ள இல்ல ஒண்ணு இல்ல. அதனால இந்த அரசு ஒரு மாற்றத்தை நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? இந்த அரசோட மாற்றத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அதை முதல்ல சொல்லிடுவோம். வச்சுக்கிட்டு அவங்க வஞ்சனை பண்ணல. அவருடைய எல்லாரும் புதியவர்கள். செங்கோட்டையன் ஐயா மற்ற கட்சியில இருந்து போனவங்கள்ட்ட இது எல்லோரும் புதியவர்கள் தான். சபாநாயகரையும் செங்கோட்டையன் ஐயா காங்கிரஸ் கட்சியில இருந்து போனவங்கள்ட்ட இது எல்லோரும் புதியவர்கள். அரசியல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, தமிழ்னா என்னன்னு எதுவுமே தெரியாதது. ஆனா மக்கள் தேர்வு செய்து விட்டார்கள். இவங்களும் ஒன்றிய அரசுக்கு ஏன் இதுக்கு கையெழுத்து போடுறோம், இதுல என்ன வரும்னையும், சிஎஸ் எல்லாம் வருதுன்னா இவங்களுக்கு தெரியாது, சிஎஸ் என்ன செய்ய போகுதுன்னு தெரியுமா, தெரியாது. அப்படின்னா இவங்க கையெழுத்து போடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த அரசு நமக்கு பாதிப்பு தான். இந்த அரசால் நமக்கு ஒரு நன்மை நடக்க போறது இல்ல. என்ன, இந்த கனிமூலங்களுக்கு ஒரு 3 மாதங்கள் தடைனாங்க, அந்த தடையை மீறி கனிமூலம் போய்கிட்டு இருக்கிறது இவங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் ஒரு முதலமைச்சர் இந்த மக்களால் தேர்வு செய்ய 8 கோடி மக்களுக்கான ஒரு முகமா இருக்கக்கூடியவர் வாயை திறந்து பேசுறதுக்காக செய்யணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. மற்றபடி இவர்களை குறை சொல்லி அதுல அதான் ஏமாற்றம் ஆயிட்டு இவங்க குறை சொல்லி என்ன செய்ய, நம்மளதான்
மறுபடியும் என்ன செய்யன்னு யோசித்துக்கணுமே தவிர இந்த அரசு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, குறைந்தபட்சம் எதிர்க்கட்சிகள் பிற கட்சிகள்ல வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டு புதிய முடிவுகளை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லதும்மா. வணக்கம். வணக்கம்.